sweethearts, welcome to Tech தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் வந்து லாங் ஃபோட்டோவாக இருக்கும், 9:16 ரேஷியோ விட பெருசாக இருக்கும். மேலேருந்து கீழே ஃபோட்டோ மூவிங் எஃபெக்டெல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறோம். இதை வச்சு எடிட் பண்ணுறது எப்படின்னு நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இமேஜ் சைஸ் போயிட்டு நான் கொடுக்குற இதை கொடுத்துக்கோங்க. 346 வித் ஹைட்டில் வந்து 1080 கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் மேலே ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துட்டு ஃப்ரம் கேலரின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட மொபைல் கேலரி வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எந்த இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்களோ பண்ணிக்கோங்க. நான் ஃபோட்டோஸ் ஹெச்டியெல்லாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறேன்னு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இது சைஸ் வந்து நம்ம சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு கர்வாக இருக்குது பாருங்கள், அதை வச்சு நீங்கள் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுமோ டாப்பில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து அடுத்தடுத்த ஃபோட்டோஸும் ஆட் பண்ண போகிறோம். மினிமம் வந்து உங்கள்கிட்ட 5 ஃபோட்டோஸ் இருக்கணும், அப்போ தான் எடிட் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு பாருங்கள், கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு சேம் சைஸ் வந்து சின்னது பண்ணிவிட்டு நான் வந்து அந்த கர்வ் இருக்குல்ல, கர்வை நீங்கள் இது பண்ணி டேர்ன் பண்ணாவே போதும், 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணணுன்னுலாம் அவசியம் இல்லை. இப்போ வந்துட்டு நான் அடுத்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இது ஒரே மாதிரி இருக்காங்காட்டி நான் வந்துட்டு கீழே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ என்ன ஒரு விஷயம், ஒரு சிலருக்கு வந்து எப்படி முன்னாடி கொண்டு வரது ஃபோட்டோஸும் தெரியறதில்ல. இப்போ வந்துட்டு நான் அடுத்த ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபோட்டோஸ் இப்படி வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் எடிட் பண்ணிவிட்டு கொண்டு வரோம்ல, இப்போ வந்துட்டு திருப்பிக்கிறோமா. இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஃபோட்டோ மேலே வந்துச்சு, கடைசியாக என்ன இது பண்ணுமோ. ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோ மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, சென்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா டு ஃப்ரண்ட்டுன்னு இருக்க பாருங்கள், கொடுத்துட்டிங்கன்னா அது ஃப்ரண்ட் வந்துடும். அவ்வளோதான். இதில் நீங்கள் இந்த மாதிரி எந்த ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா ஃபோட்டோஸுமே எடிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதில் வந்து 5 to 6 ஃபோட்டோஸ் உங்களோட ஃபோட்டோ அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதில் 6 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து 6 ஃபோட்டோஸ் பார்த்தா அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் 5 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் விஷ் தான், உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறம் மேலே சேவ் ஆஸ் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா சேவ் ஆஸ் இமேஜ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் குவாலிட்டி மட்டும் அல்ட்ரா வச்சு இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டை சொல்லுங்கள். பாய்.